இப்போ நான் சொல்றேன், நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கள், நான் ஒரு மனிதனாகும். சொல்ல வேண்டிய தேவை உண்டா? சொல்ல வேண்டிய அவசியம் உண்டா? இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஏன் சொன்னாங்க இன்னமான பஷரும் மிஸ்ருக்கும்? ஏன் சொன்னாங்க? அசாதாரணமான முறையில் மற்றுள்ள மனிதர்களிடமிருந்து வர முடியாத வராத அசாதாரண சம்பவங்கள் நபிகள் நாயகத்தின் மூலமாக வந்ததின் காரணமாக மக்கள் நினைப்பாங்க, இது மலக்கா, இது அல்லாஹுவா? நோ, அன பஷருன், நான் மனுஷன்தான். இப்போ அசாதாரணமான ஆள், உங்களை போன்ற ஆள் அல்ல நான் என்பதற்காக வேண்டி கொண்டு வந்த ஆயத்து தான் அன பஷரும் மிஸ்ருக்கும் என்கிற ஆயத்து. அதை இவன் நம்மள மாதிரி ஆளானுங்கிற ஆயத்துக்கு ஆதாரமாக்குறான். பூசரி இமாம் தன்னுடைய புருதாவிலே நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து 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 இனி புகழ முடியாது என்கிற கட்டத்தில் வந்த பொழுது ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷரு, கடைசி புகழுடைய உச்சகட்டமாக சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் பஷர், மனிதன். அப்ப மனிதன் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நபிகள் நாயகத்தை பற்றி சொன்னது அது புகழுடைய உச்சகட்டம். சாதாரண ஆள் அல்ல என்பதற்காக வேண்டி கொண்டு வந்த ஆயத்தை சாதாரண ஆளுன்னு எப்படிங்க காட்ட முடியும்? குர்ஆன்ல வேற ஆயத்து வருது, அப்படி பார்த்தா வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி வலா தாயிரின் யதீரு பிஜனாஹிஹி இல்லா உமமுன் அம்சாலுக்கும், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி வலா தாயிரின் யதீரு பிஜனாஹிஹி. இந்த ஒரு பூமியில் உள்ள எல்லா ஜீவிகளும், எல்லா விலங்குகளும், எல்லா பறவைகளும், எல்லா எறும்பு, ஈ, கொசு, அது எல்லாம் உம்மமுன் அம்சாலுக்கும், உங்கள மாதிரி உள்ள சமுதாயம் தான். அப்ப வஹாபியின் கலனை ஒண்ணும் சொல்ல முடியுமா? என்னங்க இது? இல்லா உமமுன் அம்சாலுக்கும், உங்களை போன்ற சமுதாயம் என்றுதானே குர்ஆன் ஆயத்துல வருது. என்னது? எதெல்லாம் உங்கள மாதிரி உள்ள ஆளு? கழுத, பந்தி, நாய், பூனை, காண்டாமிருகம், காண்டாத்த மிருகம் எல்லாம் உமமுன் அம்சாலுக்கும். என்னங்க இது? அப்ப உங்கள மாதிரி சொன்னா எல்லாரும் உங்கள மாதிரியா? நம்ம கேட்கிறோம், நபிகள் நாயகம் உங்கள மாதிரி சொன்னாங்களா இல்லையா? எந்த விஷயத்தில் நம்மள மாதிரி? அது சொல்லுங்க. எந்த விஷயத்துல? பார்வையிலையா? கேள்வியிலையா? சக்தியிலையா? அழகிலையா? அறிவிலையா? பண்பிலையா? பொறுமையிலா? எந்த விஷயத்தில் நம்மை போன்று எந்த விஷயத்திலுமே காட்ட முடியாது. பின்பு எப்படி அனபசரம் மிஸ்ருக்கும் என்கிற ஆயத்தை நம்மள மாதிரி சாதாரண ஆளுதான் என்கிறதுக்கு ஆதாரமாட்டு கொண்டு வர முடியும்? ஆயத்தை கொண்டு வந்தா போதாது, தகுந்த ஆயத்தை கொண்டு வர வேண்டும். அங்கதான் நம்ம கேள்வி. அப்போ சொல்லி வந்த விஷயம் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத், அதாவது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியுள்ள அந்த கண்ணியமான வார்த்தைகள், இந்த எல்லோரும் அங்கீகரித்த விஷயங்கள். இப்ப இவங்க ஏன் சாதாரண மக்களிடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு அது இல்ல இது இல்லைன்னு சொல்றாங்க? சரி, சாதாரண ஆளுன்னு நீ சொல்றாயே, இது சாதாரண ஆளுன்னு 10 தடவை சொல்லக்கூடிய நீ ஒரு தடவையாவது ரசூலுல்லாஹ்வுடைய அசாதாரண சம்பவத்தை சொல்லி இருக்கிறியா?